ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிகல் 75. நம்ம ஆர்டிகல் 75 அப்படின்னா காமனாக கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போட்டுருவோம். ஓகேவா? ஏன்னா குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமனம் செய்கிறாருன்னு சொல்லி ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆனால் 75ல் இருக்கிற அந்த சப் பார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? 75ல் 1, 75ல் 2, 3, 4, 5, 6, அதுக்கப்புறம் 75ல் 1A, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது. ஓகேவா? ஆனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து எது கேட்பான்றது தெரியாது ஜிகேல. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரது எல்லாமே கூற்று காரணமாக தான் இருக்குது. அதுவும் நமக்கு வரக்கூடிய கொஸ்டினாக நமக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதனால் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஆர்டிகல் 75ல் 1 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் பிரதமரை நியமனம் செய்கிறார். பிரதமர் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் அமைச்சர்களை நியமிக்கிறார். கரெக்டாக? அடுத்து பார்த்தீங்கன்னா 75ல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் விரும்பும் முறை அமைச்சர்கள் பதவியில் நீடிக்கலாம். 75ல் 3 வந்து பார்த்திங்க அப்படின்னா, அமைச்சரவை குழு மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது. ஓகேவா? அந்த கூட்டுன்ற லெட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 3 எழுத்து. அதனால் 75ல் 3னா 3 எழுத்து வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைச்சரவை குழு மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது. அடுத்து பார்த்திங்கன்னா 75ல் 4 அப்படின்னா, ஒரு அமைச்சர் குடியரசுத் தலைவரின் முன்னிலையில் பதவி பிரமாணம் அதுக்கப்புறம் ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார். இதுதான் 75ல் 4. ஓகேவா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 75ல் 5 பார்த்திங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக இல்லாத எந்த ஒரு நபருமே பார்த்திங்க அப்படின்னா அமைச்சராக பதவி ஏற்கலாம். ஆனால் அதோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா 6 மந்த்து தான். ஓகேவா? அந்த 6 மாதத்துக்குள்ளே அவங்க 2 அவையில், ஒன்று மக்களவை இல்லை மாநிலங்களவை, 2 அவையில் ஏதாவது ஒரு அவையில் ஒரு உறுப்பினராக அவங்க கம்பல்சரி ஆகிருக்கணும். ஓகேவா? அதை பற்றி சொல்கிறது தான் 75ல் 5. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா 75ல் 6 என்ன அப்படின்னா, அமைச்சர்களோட ஊதியம் மற்றும் படிகள் வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தால் தான் நிர்ணயம் செய்யப்படுது அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 75ல் 6. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 75ல் 1A. 1A என்ன சொல்லுது அப்படின்னா, மக்களவையோட மொத்த உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மொத்த உறுப்பினர்களில் அமைச்சர்களோட எண்ணிக்கை வந்து 15% வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறதா வந்து பார்த்திங்கன்னா 75ல் 1A. ஓகேவா? இந்த 75ல் 1A அப்படின்றது எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, 91வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2003 வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இதை படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாமே டெய்லி நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ்.